புது மாப்பிளையும் புது பொண்ணும் மேரேஜ் ஆகி 1 வீக் கழிச்சு திருப்பூருக்கு விருந்துக்கு வராங்க. அவங்களுக்காக சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்குது. கடாயில் எண்ணெய் ரெடி ஆனோடனே கருவேப்பிலை, மிளகாய், சோம்பு, வெங்காயம்லாம் போட்டு எல்லாம் கிளறிட்டு இருக்காங்க. இதுக்காண்டி நம்ம மொத்த ஃபேமிலி வெயிட்டிங்கில் இருக்குது சிக்கன் சாப்பிட்றதுக்கு. பார்த்தீங்கன்னா அடுத்து வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து மசாலாலாம் ஆட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அடுத்து கறியை எடுத்து உள்ளே போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடடா, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது கறியை போடுறதுக்கு. அட போட்டு நல்லா கிளறி மசாலாஸெல்லாம் மிக்ஸ் ஆகும்போது அதோட கலரே பார்க்கல. அடுத்து மசாலா ஆட் பண்ணுறாங்க. அதில் காஷ்மீர் மசாலா ஆட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இன்னும் அது கலர் எக்ஸ்ட்ரா காட்டுது. இதெல்லாம் முடிஞ்சோடனே நம்ம மாமா வேறு அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு புது டெக்னிக் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. சார் அந்த தண்ணியை ஊற்றி க்ளோஸ் பண்ணி வைக்கிற போகிறாங்க. கறி நல்லா கொதிச்சிட்ருக்கு. க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எடுத்து நம்ம வீட்டில் ஒவ்வொரு ஆளாக டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுலே பாதி கறி தீர்ந்துடும் போல். தம்பிக்கார் வேறு டேஸ்ட் பண்ணுறாரு. அவர் காரமோ உப்போ கம்மியாக இருக்குன்றார் போல். மறுபடியும் ஆட் பண்ணி எல்லாம் சாப்பிட உட்காந்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கடிக்கிற அழகாக பாருங்கள், ஒவ்வொரு ஆளும் எலும்பை கடிக்கிறத. இவங்க தான் புது மாப்பிளையும் பொண்ணும். ஃபேமிலியாக அப்படி மொத்தமாக உட்காந்து சாப்பிட்றதுல இருக்க சந்தோஷமே இருக்கே, இது வேறு. பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்துங்க, இவங்க தான் பொண்ணு மாப்பிள்ளை. இதில் என் தம்பிக்கார் மீன் கடிக்கிற ஸ்டைலை பாருங்கள். அட என்னம்மா மீன் சாப்பிட்றாரு. அதுதான் அடுத்த விருந்து முடிஞ்சு ஒவ்வொரு ஆளாக கிளம்ப வேற பார்க்குறாங்க. இதில் சின்ன இடையில காமெடி வேறு. கிளம்புறவங்களுக்கு பாய் சொல்லலாம் வாங்க. பாய்.